கண்டிப்பா நான் நடந்து போற பாதை சரியா தான் இருக்கு. என் அப்பாவையும் அம்மாவையும் கொன்னவங்கள பழி வாங்குறதுக்கு நாகமணி அடையறதுக்கும் தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். இதுல விசித்திரம் என்னமா இருக்கு? கழுகு என்ன எல்லாரையும் வந்து குத்துமா என்ன? சித்தப்பா இல்லப்பா, சித்தப்பா இது ரொம்ப சீரியஸான விஷயம். கனிஷ்கா, உன்னோட வேலை முடிஞ்சது, நீ கிளம்பலாம். இனிமே நீ வேட்டையாட தயாராயிரு. நான் உங்களுக்கு சொந்தமாகிறதுக்கு எப்பவும் காத்திருக்கேங்க. காத்திருக்கிறது என்ன, நான் உங்களுக்கு தாங்க சொந்தம். ஒருவேளை அப்படி நடந்தா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றது? மயூரிய தலை நிமிர்ந்து பார்க்க முடியுமா? ஏற்கனவே என் மேல இவ பைத்தியமா இருக்கா. கோபத்துல ஏடா கூடமா ஏதாவது பண்ணிக்கிட்டா பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணா இவங்க எல்லாரும் எப்படி கன்வின்ஸ் பண்றது? எங்க அமிர்தா, என்ன தர்ம சங்கடத்துல தள்ளிட்டீங்களே. அமிர்தா கால் பண்றாங்க. எடுக்க வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு விளையாடி பார்க்கலாம். திரும்பவும் கால் பண்றாங்க. எடுத்துட்டா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. கொஞ்ச நேரம் எடுக்காம இருக்கலாம். எனக்கே விளையாட்டு காட்டுறியா அர்ஜுன்? பரவாயில்ல, என் முயற்சியை நான் விட மாட்டேன். இல்ல, என்னால இப்படி பண்ண முடியாது. போன் அட்டன் பண்ணி பேசிடுறேன். ஹலோ, ஃப்ரீயா இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் பேசலாமா? இல்ல ஏதாவது வேலையா இருக்கீங்களா? உங்களுக்கு நான் எப்பவும் ஃப்ரீயா தாங்க இருப்பேன். கொஞ்சம் பிஸியா தான் இருந்தேன். கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்குல்ல. சரி, நான் நாளைக்கு கோவிலுக்கு போலான்னு இருக்கேன். அதை உங்களுக்கு சொல்லலாம் தான் இப்போ ஃபோன் பண்ணேன். ஓகே, நீங்க உங்க வேலையை தொடர்ந்து செய்யுங்க. ஏங்க, ஹலோ, என்ன ஃபோன் கட் பண்ணிட்டாங்க? ஓஹோ, இன்டைரக்ட் அப்ரோச்சா? டைரக்டா நாளைக்கு கோவிலுக்கு வாங்கன்னு கூப்பிட முடியல. அதனால தான் நாளைக்கு நான் கோவிலுக்கு போறேன், நாளைக்கு நீங்களும் அங்க வரணும்னு இன்டைரக்டா சொல்றாங்க. பரவாயில்லையே, கேட்டுக்கு வெளியே இருந்தவங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்காங்க. இதய கதவு தட்டுற நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். மரணத்தோட கதவுகளை தட்டுறதுக்கு தயாரா இரு அர்ஜுன். நீ ஒவ்வொரு நிமிஷமும் அமிர்தா அமிர்தான்னு என்னையே நினைச்சுக்கிட்டு பைத்தியம் பிடிச்சு என் பின்னாடி சுத்தி சுத்தி மொத்தமா அழியணும். உங்க நினைவுலயே அழியறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு அமிர்தா. நாளைக்கு உங்களை மீட் பண்றதுக்கு எவ்வளவு ஆசையா துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னமோ நல்லது நடக்கும்னு என் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். என்கிட்ட அதிக நேரம் இல்ல. எதிரிங்க எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா சித்தி சொன்ன மாதிரி இதெல்லாம் பத்தாது. நான் இன்னும் அதிக முயற்சி எடுக்கணும்னு சொல்றாங்க.
என்ன பண்றது? நான் ஒருத்தி மட்டும் செய்யற காரியம் இல்லையே. என்னோட லட்சியத்தை நான் அடையணும்னா முதல்ல அர்ஜுனோட கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். எதிரி அழிக்கிற போர்ல என்னோட முதல் குறி அதுதான். ஆனா எப்படி? ஆமா, இந்த நேரத்துல நான் யாரோட உதவியாவது கேட்டாகணும். யார கேக்குறது? யார கேட்கணும்? உனக்கு ஒரு கஷ்டம் போது உனக்கு உதவி செய்ய நான் நிச்சயமா வருவேன். சேஷா. ஆமா, சேஷாவால மட்டும்தான் இப்ப எனக்கு உதவி செய்ய முடியும். சேஷா, சேஷா, சீக்கிரம் வா. எங்க இருக்க? எனக்கு உன்னோட உதவி வேணும். வா சேஷா. செல்ல அமிர்தா, என்னை எதுக்காக வர சொன்ன? சேஷா, எதிரி அழிக்கணும்னா காலம் கைமீறி போகுது. நாகமணியை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். என்னால தனியா எதுவும் செய்ய முடியல. எனக்கு இப்போ உன்னுடைய உதவி வேணும். அதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன் சேஷா. கண்டிப்பா அமிர்தா, உனக்கு உதவி செய்ய நான் எப்பவும் தயாரா இருக்கேன். எந்த வகையில நான் உதவி? ஆனா நாகமணி அடையிற உன்னோட முயற்சிக்கு இதை விட்ட வேற வழி இல்லைங்கிறதுனால நான் உனக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன் அமிர்தா. சரி, நான் கிளம்புறேன். ஆமா சேஷா, நாகமணிய மறுபடியும் அடையறதுக்கு நான் எதையும் செய்யறதுக்கு தயாரா தான் இருக்கேன். யுத்தத்துல எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே சரிதான். மொத்தத்துல நாகமணி திரும்பவும் என் கைக்கு வரணும், அவ்வளவுதான். இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? அமிர்தா கிட்ட இந்த அளவுக்கு மாற்றம் எப்படி? எதுக்காக அவங்க என் பக்கம் இந்த அளவுக்கு சாயறாங்க? பரமேஸ்வரா, இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? அவங்க மனச நீதான் மாத்தினியா? ஒருவேளை நீ அப்படி செஞ்சிருந்தா உனக்கு பெரிய தேங்க்ஸ். எப்படியோ இருட்டிலேயே இருந்த என் லவ் ஸ்டோரிக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. இனிமே நான் ஜாகிரதையா பாத்துக்கணும். சும்மாவா பின்ன அவங்க என்ன கொஞ்சமாவா படுத்திருக்காங்க? அவங்க பின்னாடி எப்படி எல்லாம் சுத்தி இருக்கேன். பிச்சைக்காரன் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறத விட மோசமா அவங்க பின்னாடி சுத்தி இருக்கேன். அந்த அளவுக்கு அலைஞ்சதுனால தானே இன்னைக்கு அவங்க என்கிட்ட பேசுற அளவுக்கு வந்திருக்காங்க. நான் உண்மையை சொல்றேன் ஆண்டவா,
உலகத்துல எந்த ஒரு பையனும் தன்னோட ஆளை கண்டிப்பா இவ்வளவு நல்லா பாத்துக்க மாட்டான். அந்த அளவுக்கு நான் பார்த்துப்பேன். என் லவருக்கு அவ மனசுக்கு சின்ன காயம் கூட ஏற்படக்கூடாது. நான் அந்த அளவுக்கு அவளை பார்த்துப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவளை பாப்பும் தான் கூப்பிடுவேன். எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? ஆமா ஆமா, காலையில 6 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அவ்வளோ நேரமா காத்துட்டு இருந்தீங்க? ஐயோ பாவங்க நீங்க. ஆமா ஆமா, ரொம்ப பாவம் தான். நீங்க மல்லி கூட பேசிதான் வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆனா இன்னைக்கு மல்லி வரலங்க. என்ன பண்ண போறீங்க? அப்படியா? அது சரி, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் வந்து அது மல்லிகிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். ஆனா நீங்க போய் சொல்றீங்கன்னு மனசு சொல்லுதே. அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க மனசு எனக்கு புரியாம வேற யாருக்கு புரியும்? நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வேற யாராவது நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க என்னென்னமோ பேசுறீங்களே, எனக்கு இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் கூட தெரியலங்க. கோவிலுக்கு பூஜை பண்ண வந்தீங்களா? உண்மை சொல்லட்டுமா? அதை தாங்க நானும் எதிர்பார்க்கிறேன். வந்தது உன்னை பாக்குறதுக்காக தான். உன் மனச கெடுத்து உன்னை ஏன் வழிக்கு கொண்டு வரதுக்காக தான் வந்தேன். அந்த பக்கம் திரும்பி நின்னுக்கிட்டா என்ன அர்த்தம்? அது நான் இங்க மல்லிய பாக்குறதுக்காகவோ இல்ல பூஜை பண்றதுக்காகவோ வரல. பின்ன உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன். அதான் எதுக்கு? தெரியல, உங்ககிட்ட நிறைய பேசணும், உங்களை பார்க்கணும், எங்கேயாவது வெளியே போகணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். தப்பா? ஐயோ தப்பா? சான்ஸே இல்லைங்க. பாருங்க, நீங்க செய்யறதுதான் சரி, சொல்றதுதான் கரெக்ட். அப்படின்னா போலாமா? போலாமே. எனக்கு ஒரு டவுட். என்ன ஆச்சு? என்ன டவுட்? என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் கொன்னிட மாட்டீங்கல்ல? என்ன பேசுறீங்க நீங்க? பின்ன என்னங்க, நான் உங்களுக்கு கொடுத்த டார்ச்சர் கொஞ்சமா நஞ்சமா சொல்லுங்க. நான் கொடுத்த டார்ச்சருக்கு என்ன நீங்க என்ன வேணா பண்ணிருக்கலாங்க. எல்லாத்துக்கும் சாரி, சரியா? பரவாயில்லைங்க, வாங்க. பட் எனக்கு ஏதோ ஒன்று காத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் இப்போ நிறைய வாழணும், சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னை பலி கொடுக்கணும், பழி வாங்கணும்னு நான் இருக்கேன்.
உன்னை விட மாட்டேன். நாகராணி, உன்னை சம்ஹாரம் பண்ற நேரம் நெருங்கியாச்சு. நீ அழிய போற நாள் நெருங்கி வருது. பாபாவோட வேலை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கும்? ஏதோ காணிஸ்கான்னு சக்தி வாய்ந்த சர்ப்பத்தை வரவழைக்கிறேன்னு சொன்னாரு. என்ன போக சொல்லிட்டு இவர் மட்டும் பூஜை பண்ணாரு. நாகராணியை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? பாபா கிட்ட பேசினாதான் தெளிவு கிடைக்கும். ஓ, பாபா இன்னும் பூஜையில் இருக்காரு போல இருக்கு. பாபா, வா ருத்ரா, வா. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. நீ சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உட்கார். ஒன்னும் இல்ல பாபா, நாகராணி பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன பாபா? ரத்தம் ருத்ரா, நம்ம எதிரியோட ரத்தம், அந்த நாகராணியோட ரத்தம். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பாபா. ருத்ரா, கானிஷ்கா அந்த நாகராணியோட ரத்தத்தை கொண்டு வந்து கொடுத்து நமக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கான். இந்த ரத்தத்தை வச்சுக்கிட்டு அந்த நாகராணியை எப்படி சம்ஹாரம் பண்றேன்னு பாரு. நாகமணியை எப்படி வசப்படுத்த போறேன்னு பாரு. ருத்ரா, நம்ம காரியங்கள் ரொம்ப திருப்திகரமா நடக்குது. அச்சம் வேண்டாம். நல்லபடியா முடிஞ்ச எனக்கு அதுவே போதும். அந்த நாகமணி எப்ப என் கைக்கு வந்து சேரும்னு காத்துக்கிட்டு இருக்க. அது எங்க இருக்கோ, எப்படி இருக்கோ? அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும் ருத்ரா. ஆனா ஓ நடவடிக்கை இன்னும் கொஞ்சம் சோதிக்கணும்னு என்ன தூண்டி விடுது. பார்க்கலாம். ருத்ரா, சொல்லுங்க பாபா. எனக்கு ஒரு சந்தேகம். நாகமணி உன் வசமும் இல்ல, நாகராணி வசமும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே என் வசமும் இல்ல. என்னோட பலமான சந்தேகமே உங்க வீட்டுல யார்கிட்டயாவது, அதாவது உன்னோட அண்ணன் விஷ்ணு கிட்ட ஒரு வேளை. பாபா, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு வேளை அது என் கையில கிடைச்சிருந்தா கூட அதை மறைச்சு வச்சு போய் சொல்றேன்னு சொல்லலாம். ஆனா எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன் பாபா. நாகமணி மேல எந்த அளவுக்கு நான் ஆசைப்படுறேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அவன் கையில கிடைச்சிருந்தா கூட உடனே என்னை கூப்பிட்டு அதை என் கையில கொடுத்திருந்திருப்பான். அப்படிப்பட்டவன் என் அண்ணன். நாகமணி நிச்சயம் அவன்கிட்ட இல்ல. ஒருவேளை இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அது என் கைக்கு வந்து சேர்ந்திருக்கும். அண்ணன் மேல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் பாபா. அப்படின்னா சரி ருத்ரா. கானிஷ்கா வந்தாச்சு. அந்த நாகராணியோட ரத்தமும் கைக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு சில நாட்கள்லயே நாகமணியும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். கவலைப்படாத, தைரியமா புறப்பட்டு போ. நானும் தியானம் பண்ணணும். சரிங்க பாபா, நான் கிளம்புறேன். ருத்ரா, எப்பேற்பட்ட கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு அப்பாவித்தனம் இருக்கும்.
உன்ன மாதிரி ஒரு கட்டவனுக்கு இவ்வளவு அன்பு பாசமா, இவ்வளவு மரியாதையா, அதுவும் உன் அண்ணன் மேல இருக்கட்டும். எனக்கும் இதுதான் வேணும் ருத்ரா. உங்க அண்ணன் மேல உனக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இல்ல, அந்த நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும். உன்னோட நம்பிக்கையால என்னோட வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சு. உனக்கே தெரியாத அளவுக்கு உங்க வீட்டுல இருக்கிற நாகமணிய எப்படி நான் ஏன் கைவசப்படுத்த போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. ஜெய் மகாகாளி.